பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் நடத்துவாராக. இந்த நாளிலும் தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்க தேவன் கிருபை பாராட்டுவாராக. தேவ ஜனமே, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என்னவென்றால், தேவன் நிர்ணயித்திருந்த காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் அது நடைபெறும். தேவன் என்ன காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் நிர்ணயித்திருந்தாரோ, ஆதியிலே அவர் உங்களுக்காக குறித்து வைத்தாரோ, அவைகளின் படியே தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். இங்கே வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியேயும் அவருடைய முன் அறிவிப்பின் படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து சிலுவையில் ஆணி அடித்து அவரை கொலை செய்தீர்கள். தேவ ஜனமே, இங்கே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டதான வார்த்தை, பேதுருவின் நிமித்தமாய் விளம்பப்பட்டதான அந்த வார்த்தை, அவன் அங்கே சொல்லுகிறான், நீங்கள் அவரை ஆணி அடித்து கொலை செய்தீர்கள், அந்த இயேசுவை நீங்கள் பிடித்தீர்கள். ஆனால் அவர் சொல்லும் பொழுது அங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், இவைகளெல்லாம் நீங்கள் நினைத்தது நிமித்தமாய் நடந்தது அல்ல, நீங்கள் யோசித்தது நிமித்தமாய் அல்லது நீங்கள் ஆலோசித்தது நிமித்தமாய் நடைபெற்றவைகள் அல்ல, மாறாக ஆதியிலே தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன் அறிவிப்பின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்டதான அந்த இயேசு. ஆமென், ஆமென். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதே போலதான் பல உபத்திரவங்கள், பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் பல நெருக்கங்களுக்குள்ளாய் நாம் காணப்படுகிறோம், கடந்து போகிறோம். நம்ம யோசிக்கிறது என்ன? ஏன் இந்த போராட்டம், ஏன் இவ்வளவு பிரச்சனைகள், எனக்கு தேவன் ஒரு விடுதலையை தரமாட்டாரா, என்னுடைய வாழ்க்கையில் இதிலிருந்து ஆண்டவர் என்னை வெளிக்கொண்டு வரமாட்டாரா என்கிற பலவிதமான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவ ஜனமே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சோதனையோடு கூட அதற்கு தப்பி போகத்தக்கதான போக்கையும் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு என்ன செய்கிறார்? உண்டாக்குகிறவர். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான சில பிரச்சனைகள் இங்கே சொல்லப்படுகிறது, தேவன் நிர்ணயித்திருந்ததான காரியங்கள். சிலதை கர்த்தரே நிர்ணயித்திருந்திருப்பார். இன்னைக்கு இல்லைங்க, நீங்க உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே உங்களை குறித்த திட்டம், உங்களை குறித்த நோக்கம், சகலவற்றையும் கர்த்தர் அவர் அந்த இடத்திலே நியமித்து வைத்திருக்கிறார். காரணம் என்ன? அந்த இயேசுவை அவர் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக, இயேசுவை உயர்த்தி நிறுத்த வேண்டும் என்பதற்காக. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் ஒரு நாளும் உங்களை நஷ்டத்திற்கு நேராகவோ அல்லது அவமானத்திற்கு நேராகவோ அல்லது அப்படியே அழிந்து போகத்தக்கதற்கு ஏதுவாகவோ அது கொண்டு செல்லாது. அது ஆத்தும மீட்பை உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். ஆத்தும மீட்பை உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்கும். அது மாத்திரமல்ல, அந்த தேவன் உங்களை எழும்ப பண்ணுவார். வசனம் என்ன சொல்லுகிறது? 24 வாசிக்கிறோம், தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து, யாருடைய? இயேசுவினுடைய. அனுமதித்தது அவர்தான். அந்த போராட்டத்திற்குள்ளே கடந்து போக வைத்தது அவர்தான். ஆனால் அவரே அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து
அவரை எழுப்பினார். எழுப்பினார். வசனம் சொல்லுகிறது, அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. ஆம் தெய்வ பிள்ளையே, இந்த பிரச்சனை உங்களை கட்டி வைக்காதுங்க. நீங்க கடந்து போகிறதான போராட்டங்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரிக்க இயலாது. நீங்க கடந்து போகிறதான காரியங்கள், சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் அது கட்டப்பட்டிருக்க கூடாமல் இருக்க தேவன் வேண்டிய விடுதலை உங்கள் வாழ்க்கையில் தந்து நடத்துவார். எப்படி இங்கே சொல்லப்படுகிறது, தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை இயேசுவை எழுப்பினார். தேவனாகிய கர்த்தர் உடைய கட்டை அவிழ்த்து உங்களை எழும்ப பண்ணுவார். அந்த கட்டுகள் உங்களை கட்டக்கூடாதிருக்கும்படி, அவைகளினால் உங்கள் வாழ்க்கை அழிந்து போகாதிருக்கத்தக்கதாக ஒரு நாளிலே கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணும் பொழுது நீங்கள் அதை காண கர்த்தர் உதவி செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், கர்த்தர் பெரியவர் என்பதை, கர்த்தர் பெரியவர் என்பதை, அவர் உங்களை எழுப்புகிறார் என்பதை, எழுந்திருக்க பண்ணுவார் என்பதை காண தேவன் உங்கள் வாழ்க்கையில் உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் உடைய வாழ்க்கையில் நீர் அவர்களை எழுப்ப ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை எழுந்திருக்க பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆதியில் நிர்ணயித்திருந்த தம்முடைய ஆலோசனையின்படி, தம்முடைய செயல்களின்படி காரியங்கள் இவ்வனமாய் கடந்து போகிறதே, இவைகள் ஒன்றும் உம்முடைய பிள்ளைகளை கட்டக்கூடாதிருக்க கிருபை பாராட்டும். எழுந்திருக்க பண்ண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தெய்வ ஜனமே, உடைய வாழ்க்கையில் தேவன் நிர்ணயித்திருந்தது, தேவன் ஆலோசித்திருந்தது, தேவன் எதை உங்கள் வாழ்க்கையில் நியமிக்க வேண்டும் என்று இருந்தாரோ அந்த பாதையிலே நாம் கடந்து போகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய விடுதலையை தந்து அவர் நடத்துவார். அவர் உங்களை எழும்ப பண்ணுவார். அவைகள் ஒன்றும் உங்களை கட்டக்கூடாதிருக்க கர்த்தர் உதவி செய்வார். உங்களை தூக்கி நிறுத்துவார். மற்றவருடைய கண்கள் காண தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை காண உதவி செய்வார். இந்த சூழ்நிலைகளிலிருந்து வெளிவருகிறதை உடைய கண்கள் காணும். God bless you. God bless you.